இந்த சீஸ் கேக் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓயாமல் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பாலை காய்ங்க. இந்த பாலை கெட்டு போக வைக்கணும். அதுக்கான லெமனை ஊற்றிக்கோங்க. பால் கெட்டு போய்ட்டு அதுக்கு நியூட்ரி சாய்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் ஆக்கிக்கோங்க நல்லா. அந்த கெட்டு போன பாலுக்கு பன்னீரை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சோண்டு சீனி. ஆனால் ரெண்டு லெவலில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப தண்ணியாட்டம் வராது. இதில் நீங்கள் சாக்லேட்டை மட்டும் போடுங்க. இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படியே சாக்லேட் மேலே போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரைண்ட் பண்ண பிஸ்கெட்டு அது கூட கொஞ்சோண்டு பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணது இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச பன்னீருக்கையும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் அப்படியே மேலேருந்து ராவிக்கோங்க. இல்லை நியூட்ரலாகவும் போடலாம், உங்கள் சாய்ஸ். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் 3 hours. அப்படி தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. பார்க்கலாம் 3 லேயர் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நான் 3 hours பிறகு நான் ஃப்ரீசருக்குள்ளே தான் வச்சுருந்தேன். பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது இந்த சீஸ் கேக். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.